திருக்குறளுக்கு பொருள் சொல்றது வேற சொல்லுவாங்க. இந்த அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்னு இருக்கு. பொதுவான அர்த்தம் எழுத்துகளுக்கெல்லாம் ஆ முதலாவதாக இருப்பதை போல இருக்கின்ற உலகத்திற்கு இறைவன் முதலாவதாக அப்படின்னு பொருள். அது அப்படி இல்ல அப்படின்னு எழுத்துக்கு முதல் எழுத்து வந்து ஆன்னு புரியுது. இறைவன் எப்படி முதலாவனாக இருக்கிறான் என்பது புரிகிறதா? உலகத்துக்கு புரியல. அப்ப பொருள் தப்பா சொல்றோம் நம்ம. அப்படின்னு பார்த்தா ஆ என்பது எழுத்தா? சொல்லுங்க. ஆமா, எழுத்துதான். அப்படிதான் புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆ சொல்றேன், அது எழுத்தான்னு கேக்குறேன். உணர்வா? சப்தம். ஆ என்பது எழுத்தல்ல, அது சப்தம், ஒலி. ஒலி அருவமானது. ஒலிக்கு உருவம் கிடையாது. அதுக்கு ஒரு உருவத்தை உண்டு பண்ணுகிறான், அதுதான் ஆ. அருவமாக இருந்த ஒலிக்கு, சப்தத்திற்கு எழுந்த உருவமாகிய எழுத்தை போல உருவமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு அருவமாக இருக்கக்கூடிய இறைவன் முதலானவனாக இருக்கிறான் அப்படின்னு பொருள் சொன்னேன். இதை வந்து கவிஞர் முத்துலிங்கத்திட்ட நான் பேசும் பொழுது கேள்வி கேட்டு உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுட்டு நான் சொல்லிட்டேன். சொன்னா வந்து இவர் வந்து அன்னைக்கு நைட்டு வந்து சாயங்காலம் ஜெயகாந்தனை பார்க்க போயிட்டாரு. போய் இளையராஜா இந்த மாதிரி சொன்னாருன்னு சொன்னாரு. அவர் நேரா எனக்கு போன் பண்ணிட்டாரு. போன் வந்தது, எடுத்து ஹலோ நான் ஜேகே பேசுகிறேன். வணக்கம் ஜேகே அப்படின்னா, நீங்கள் முத்துலிங்கத்திடம் குரலுக்கு இந்த மாதிரி பொருள் சொல்லுகிறீர்களாமே? ஆமா ஜேகே, நன்றாக இருந்தது. நீங்கள் சொன்னால் சரிதான், நன்றது. அப்படி அல்ல, இப்படியெல்லாம் பொருள் சொல்வதற்கு அந்த குரல் இடம் கொடுக்கிறது அல்லவா, அதை சொன்னேன். நீங்கள் சொல்லுவது தவறு ஜேகே. என்ன தவறு? ஒருவன் ஒரு பொருளை எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். உண்டு என்று சொல்லலாம், இல்லை என்று சொல்லலாம், அது இப்படி இருக்கிறது என்று சொல்லலாம். அது அவனுடைய கருத்து. ஆனால் எழுதியவன் எதை எழுதினான் என்பதை சொல்ல வேண்டும் அல்லவா ஜேகே?